திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன்ற ஊடகத்தில் உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுறப்ப கேட்கிறோம். அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்றது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன், அதனால நான் ஒன்று பேசுறேன். நான் எப்பயும் யதார்த்தத்தை பேசுறவன். ஏன்னா நான் கேள்விப்படுறதோ, நிறைய இடங்கள்ல உங்க போட ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்வதோ, இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா 2006 தேர்தல் போல ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் தேமுதிக அணி வந்து எந்த அணியில நாங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறோமோ அந்த அணி வந்து மாபெரும் வெற்றி பெறும். ஒரு கட்சியுமே அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொல்வது இயற்கையான ஒன்று. 2026 தேர்தலில் அதிமுக நான் உங்களுக்கு பல முறை சொல்லி வர்றேன். உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் it's too early to discuss about all those things. டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு தெரியுது. நான் பல முறை சொல்லிட்டு வரேன், எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் படம். அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேசணும்.